தினமலர் நேயர்களுக்கு வணக்கம். உரைகள் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறோம். விக்கிரவாண்டியில் நடத்தப்பட்ட மாநாட்டின் போது தவிக தலைவர் விஜய் அவர்கள் ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு அப்படின்னு ஒரு அறைகூவல் விடுத்திருந்தார். அப்போ ஒரு கடுமையான விமர்சனங்கள் அதற்கு வந்தது. இது இப்போ முதல்ல இப்போதானே வந்திருக்கு இந்த கட்சி சொல்றதுல இது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது, ஆட்சிக்கா வரவா போறாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு விமர்சனங்கள் வந்தது. அதை தொடர்ந்து தேர்தல் நேரத்தில் கூட்டணி அமைக்கிறதுக்கான பல முயற்சிகள் நடந்தது. ஆனால் ஒரு முயற்சி கூட வெற்றி பெறவில்லை அப்படின்றத பார்க்கிறோம். தனித்தே களம் கண்ட தாவேகா இன்றைக்கு பெரிய கட்சியாக உருவெடுத்ததை தவிர பெரும்பான்மையை பெறாத நிலையில இப்பொழுது பல கட்சிகள் ஆதரவு கொடுத்திருக்கின்றன. சிலது வெளியிலிருந்து ஆதரவு, சில பேர் உள்ளே ஆதரவு அப்படின்ற மாதிரி இன்றைக்கு இந்த அமைச்சரவை விரிவாக்கத்தை நம்ம பார்த்தோம். அதில் கூட்டணி ஆட்சி அப்படிங்கிறது தமிழகத்தில் பல ஆண்டுகளுக்கு பிறகு, கிட்டத்தட்ட 1952க்கு பிறகுன்னே சொல்றாங்க, அந்த அளவிற்கு அவ்வளவு ஆண்டுகால இடைவெளிக்கு பிறகு இப்பொழுது தமிழகத்தில் ஒரு கூட்டணி ஆட்சிக்கான சூழல் கணிந்திருக்கிறது. காங்கிரஸிலிருந்து 2 பேர் அமைச்சரவையில் இணைந்திருக்கிறாங்க. அவர்களுக்கு துறைகளும் ஒதுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறதை பார்க்கிறோம். ஐயுஎம்எல்லும் தயாராக, நாங்களும் தயார், எங்களிலிருந்து ஒருவர் ஷாஜகான் அவர்கள் உள்ள வருவார் அப்படின்ற விஷயத்தை இன்றைக்கு பிரஸ் மீட்ல காதர் மொஹிதீன் அவர்கள் அறிவித்ததையே நம்ம பார்த்தோம். விசிகாவும் அதற்கான பேச்சுவார்த்தையில் அவங்க மீட்டிங்லாம் போட்டிருக்கோம், நாங்கள் முடிவு பண்ணுவோம், எங்களையும் கூப்பிட்டுருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயத்தில் நாங்களும் உள்ள வருவோம் அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டை அவர்களும் எடுத்திருக்கிறார்கள்னு பார்க்க முடிகிறது. ஸோ ஒட்டுமொத்த கூட்டணி ஆட்சி இன்னும் கொஞ்சம் 2 இடங்கள் பாக்கி இருக்கு. ஸோ இவங்கெல்லாம் உள்ள வருவாங்க அப்படின்ற நிலையில தமிழக அரசியல் களத்தையே புரட்டி போட்டிருக்கிறாரா விஜய் அவர்கள் அப்படின்ற கேள்வியும், இந்த கூட்டணி ஆட்சி அப்படிங்கிறது தமிழகத்துக்குள்ள இனிமேல் தொடருமா, இந்த ஆட்சி அப்படிங்கிறது இந்த கூட்டணி ஆட்சி அப்படிங்கிறது நீடிக்குமா அப்படின்னு பல கேள்விகள் எழுந்திருக்கிறது. அது தொடர்பாகத்தான் இன்னைக்கு பேச இருக்கோம். நம்மோடு 2 கருத்துரையாளர்கள் இணைஞ்சிருக்கிறாங்க. இணையம் வழியாக இணைந்திருக்கிறார் பத்திரிகையாளர் திரு ராகவன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். நம்மளோட ஸ்டுடியோவில் இணைஞ்சிருக்கிறாரு மூத்த பத்திரிகையாளர் திரு KKR ஆதித்தன் அவர்கள். வணக்கம் சார். ஆதித்தன் சார், உங்ககிட்ட இருந்து ஆரம்பிக்கலான்னு, கூட்டணி ஆட்சி ரொம்ப நீண்ட கால பிறகு தமிழகத்தில் அப்படின்னு பார்க்குறோம். எப்படி பார்க்குறீங்க? விஜய் அவர்கள் சொன்னதை செஞ்சுட்டார் அப்படின்னு பார்க்கலாமா, இல்லை பெரும்பான்மை இல்லைப்பா வேற வழி இல்லை அவருக்கு, எப்படி இந்த சுச்சுவேஷனை பார்க்குறீங்க? இல்லை, 72 ஆண்டுகளுக்கு பிறகு கூட்டணி ஆட்சி தமிழ்நாட்டில். காங்கிரஸ் ஒரு புதுசாக 59 வருஷம் பிறகு அவங்களும் ஆட்சியில் இடம் பெற பங்கு, ஆட்சி அதிகாரம் பங்குன்னு சொல்கிறாங்க. அந்த கோஷத்தை தமிழ்நாட்டில் எழுப்புனது ரீசெண்டாக ஒரு விடுதலை சிறுத்தைகள்லாம். அவங்க இன்னும் வரல, பேச்சுவார்த்தை நிலைமையில் இருக்குது. மொத்தம் தமிழ்நாட்டில் 36 மந்திரி நியமிக்கலாம். 15% அந்த கணக்குப்படி 36 மந்திரி நியமிக்கலாம். 33 இன்னைக்கு போட்டு முடிச்சிட்டாங்க. கூட்டணி ஆட்சிங்கிறது அதாவது அவங்க கூட்டணியில் இருக்கக்கூடிய பலம் அதிகமாக இருந்து அவங்கள இவங்க நினச்சா ஆளுங்கட்சியை மாற்ற முடியுங்கிற அந்த அளவு பலம் இப்போ உள்ள கூட்டணி கட்சிகள் இருக்குமாங்கிற ஒரு கேள்விக்குறி தான். இப்போ ஏன்னா 2 பேராக தான் இருக்கிறாங்க. அதனால தான் அவர் விஜய் அதிமுகவுடைய ஸ்பிளிண்டர் குரூப்போடைய ஆதரவையும் கேட்டார். ஏன்னா அவருக்கு இப்போ 2 சைடு, நீங்கள் இல்லாட்ட அவங்க அப்படி வச்சுட்டு இருக்காங்க. சட்டச்சிக்கல் அதிமுக ஆதரவு பெறுவதில் சட்டச்சிக்கல் இருந்தால் கூட ஒரு சேஃப் கார்டுக்காக வச்சுட்டு இருக்காரு, 2 சைடும் வச்சுட்டு இருக்காரு. இன்னமும் இருக்கிறதா? ஆமாம், ஏன்னா அவங்க வச்சிருக்காரு. இவங்க ஏன்னா இல்லை, இப்போ கொடுக்கவே படல, ஒரு டிசப்பாயின்மெண்ட் இருக்கும் அந்த சைடு. இனிமே ஆதரவுங்கிறது கொடுப்பாங்க. அப்படி இல்லை, உங்களுக்கு எலெக்ஷனுக்கு ரிசல்ட் வந்த பிறகு சிவி சண்முகம் குரூப் ஆதரிக்க முற்படும் போது எடப்பாடி பழனிசாமியே நீங்கள் ஏன் தனியாக போகிறீங்க, நம்மளே வெளியேருந்து ஃபுல்லாக ஆதரிக்கலாம்னு சொன்னதாக கேள்வி. அந்த மாதிரி எண்ண ஓட்டம் அவங்ககிட்ட இருந்துச்சு. அதனால் அது ஒரு இருக்குது. இப்போ நீங்கள் கேரளாவில் எடுத்துட்டிங்கன்னா ஒரு கூட்டணி ஆட்சி தான். ஆனால் முஸ்லீம் லீக் நினைத்ததுனால முதல்வரே வேட்பாளரே மாற்றிட்டாங்க. அவங்க கேசி வேணுகோபால் தான் ராகுலோடைய சாய்ஸு. ஆனால் இவங்க சதீஷன் இல்லாட்டா நாங்கள் சப்போர்ட்டை வாபஸ் வாங்குற மாதிரி சொன்னதுனால தான் வேறு வழி இல்லாமல் மாற்றிட்டாங்க. அந்த மாதிரி ஒரு நிலைமை தமிழ்நாட்டில் இல்லை. அது இப்போ நம்ம பார்க்கணும். பட் ஆனாலும் கூட்டணிங்கிறது நம்ம இப்போ உள்ள தலைமுறைக்கும் கிட்டத்தட்ட ஒரு பழைய தலைமுறை கூட ஒரு புதுசு தான் அது. ஏன்னா 72 வருஷத்துக்கு பிறகுனா நம்ம கேள்விப்படவே இல்லை. அவங்க எப்படி செயல்படுவாங்கன்னு பொறுத்து பார்க்கணும். ஏன்னா காங்கிரஸில் 2 மந்திரி வந்திருக்காங்க. 2 பேரில் ஒருத்தர் ப. சிதம்பரத்தின் தீவிரமான ஆதரவாளர் விஸ்வநாதன். ஓகே. 2வது ஒருத்தர் ராகுல் காந்தி ஆதரவாளர். அப்படி தான் வச்சுக்கணும். அவர் பதவி ஏற்கனவே நம்ம பார்த்தோம். பெருந்தலைவர் வாழ்க, ராகுல் வாழ்க, அது கவர்னரே திருத்தினார். அது அந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்ட்டு
அதனால் அவங்க எப்படி செயல்பட்டு அவங்க செயல்பாடு வேறு மாதிரி இருக்கலாம். அவங்களோட துறைகள் எப்படி அந்த அவங்க பண்ணது, ஏன்னா அவர்கள் சின்ன துறை தான் கொடுத்துருக்காங்க, சுற்றுலாத்துறை சுற்றுலாத்துறை தான் கொடுத்துருக்கு. இவருக்கு உயர்கல்வித்துறை இவருக்கு நல்ல துறை கொடுக்குது. ஆனால் இதில் வந்து ஆனால் இதில் வந்து தாழ்த்த பட்டியலின மக்களுக்கு நல்ல முக்கியத்துவம். இது ஒரு வரலாற்று புரட்சி மாதிரி நம்ம நினைக்கலாம். ஏன்னா தமிழ்நாட்டில் வந்து 1-2 பேர் இருந்தால் கூட இந்த தடவை ஒட்டுமொத்தமாக 7 பேர் இடம் பெற்றிருக்காங்க இந்த இதில். அது ஒரு பெரிய விஜயம். அது ஒரு பெண்களும் 4 பெண்கள். ஆமாம், அது ஒரு பெரிய கூட்டணி தான். நம்ம அரசியல் கூட்டணி இல்லாட்டபடி இது ஒரு கூட்டணி போட்டிருக்காரு அவர் விஜய். அதே அவர் இம்ப்ளிமெண்ட்டும் பண்ணியிருக்காரு. ஏன்னா கூட்டணி ஆட்சின்னு சொல்லி இதவே முதல்லையே காங்கிரஸ்லாம் கேட்டிருந்தாங்கன்னா இந்த கூட்டணி எப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது. அதை விடுதலை சிறுத்தைகள் எல்லாம் வந்தாங்கன்னா பெரிய அளவில் இந்த மாதிரி ஒரு தின் மெஜாரிட்டியில் கஷ்டப்பட வேண்டிய சூழ்நிலை இருந்திருக்காரு. இதெல்லாம் வந்து பெரிய அளவில் பண்ணிடலாம். இருந்தாலும் சொன்னதை நிரூபிச்சிட்டாரு. விசிகாக்கு ஒரு தயக்கம் இருக்க மாதிரி தெரியுது. என்ன விசிகா எப்படின்னா, விசிகாவில் வந்து அவங்களுக்குள்ளே கொஞ்சம் உள்ளுக்குள்ளே குழப்பம் இருக்குது. ஏன்னா விடுதலை சிறுத்தை தலைவர் அந்த மாதிரி அந்த சிறுத்தை அந்த மாதிரி கட்சிகள் எல்லாம் தலைவருக்கு மிஞ்சி கீழே உள்ளவங்க வந்துடக்கூடாது. அது ஒரு இருக்குது. மற்ற கட்சியில் போய் நீங்கள் ஜி.கே. வாசன் கட்சியில் தமாக பாருங்கள், அவர் பேர் யார் தலைவர்னு பெரிய அளவுக்கு தெரியாது. அதே மாதிரி ஒவ்வொரு சின்ன சின்ன கட்சிகளும் அப்படி இருக்குது. அதே மாதிரி இங்கேயும் அவர் நம்ம வன்னியரசு வந்து நல்லா பேசுவார். ஆனால் கான்ட்ரவர்ஷியலாக பேசுவார். நம்ம பதவி இப்போ அன்றைக்கே முதல் நாளே பார்த்தோம் அவர் என்ன சட்டசபையில் எப்படி பேசினார்ன்ட்டு. அதனால் அது வந்து இவங்களுக்கும், அதாவது விஜய் தமிழக வெற்றிக்களத்துக்கும் அவரை வைக்கலாமான்னு ஒரு யோசனை இருக்குது. வேற ஆள் வைக்கலாமா அப்படின்ட்டு. இங்கே வந்து விடுதலை சிறுத்தை தலைவர் திருமாவளவன் வந்து தானே வந்து உள்ளே வரணும், துணை முதல்வர் பதவி கேட்டார் இல்லை அப்படின்லாம் பேச்சு அடிபட்டுருக்கு. அதனால் இவருக்கு கொடுக்கறதுக்கு ஒரு தயக்கமாக இருக்கலாம். அந்த பிரச்சனைகளால தான் அது வந்து வெளியே நிற்குது ஒன்று. சரி, ஐயுஎம்எல்ல பொறுத்த வரைக்கும் இப்போ கேரளாலையும் இருக்காங்கன்னு பார்க்குறோம். இப்போ அங்கேயும் அமைச்சரவையில், இங்கேயும் வந்து இப்போ ஒருவர் வருவாருன்னு சொல்கிறாங்க. ஆனால் இன்னொன்னும் கேட்போம் அப்படின்ற ஒரு விஷயத்தை அவங்க கேட்குறாங்க. இது முதல்ல இது எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது? ஏன்னா இருக்கிறதே 2 பேர், 2 பேருக்கும் கொடுக்க முடியுமா அப்படிங்கிறது. அப்போ அப்படி இல்லைன்னா அவங்க ஆதரவு விலக்கிக்குவாங்களா? இந்த ஒரு அச்சம் அங்கே. அவங்க எப்படின்னா, நாங்கள் ஆதரிப்போம், திமுக கூட்டணியில் இருப்போம் அப்படிலாம் பேசிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ விடுதலை சிறுத்தைகளும் அப்படி தான் பேசினாங்க. அதிமுகவை சேர்ந்தாச்சுன்னா நாங்கள் விலகிடுவோங்க எல்லாமே விடுதலை சிறுத்தைலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. கம்யூனிஸ்டுகள்லாம் அப்படிலாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறனால ஐயுஎம்எல் வந்து இப்போ கேரளாவில் எப்படி அவங்க அந்த கூட்டணி வந்து எப்படி அவங்க கண்ட்ரோல் கொண்டு வராங்கல்ல, முதலமைச்சரே மாற்றணும்னு சொல்கிறாங்கல்ல, அதே மாதிரி இவங்களாம் 2 பேர் வேணும்னு கேட்குறாங்க. அதுக்கு வேறு இதுவும் இருக்குது. அவங்க வந்து எப்படின்னா, சிறுபான்மையினருக்கு அதிக இடங்கள் இந்த போன எலெக்ஷனோட இந்த எலெக்ஷன் பார்த்திங்கன்னா சிறுபான்மையினர் ஒரு கை. இப்போ ஐயுஎம்எல் 2 வந்துட்டாங்க. அது தமிழ் அந்த அவர் ஜெயில அவர் இப்படி ஒவ்வொரு தனித்தனி கட்சி ஆகி அவங்களோட பிரதிநிதித்துவம் அதிகமாகிடுது. முன்னால் ஒரு ஐயுஎம்எல் இருக்கும்போது ஒரு 4 சீட் வாங்கிட்டு 3 சீட் வாங்கிட்டு போவாங்க. இப்போ அப்படி இல்லை, தனித்தனியாக எல்லா கட்சியுமே ஜெயிச்சு வராங்க. அதனால் அவங்களும் கூடுதலாக பிரதிநிதித்துவம் கேட்குறாங்க. இப்போ அது திமுகவுக்கும் அதுக்கும் பிரச்சனையா என்னன்னு தெரியல. ஏன்னா இன்னையிலேருந்து தெரிஞ்சு போவோம், நாளைக்கு மந்திரி ஆகிட்டாங்க. நான் பேசினேன், ஸ்டாலின் அவர்கள் வாழ்த்து தெரிவித்தார் அப்படின்றாங்க. ஸ்டாலின் ஏன் வாழ்த்துறாருன்னா, அவருக்கு ஒரே கோபம், விடுதலை விஜய் மீது கூட அவ்வளோ கோபம் கிடையாது. முதுகில் குத்திட்டு போனாலும் காங்கிரஸ் மேலே தான் கோபம். இவங்கெல்லாம் நாங்கள் போயிட்டு வரோன்னு சொல்லிட்டு போகிறாங்க. அதனால் சரி போயிட்டு வேறு வழி கிடையாது அவருக்கும். அதனால இன்னும் வெளிப்படையா யாரும் நாங்க திமுக அங்கிருந்து அந்த இடத்துக்கே வராதப்போ இது கூட்டணி ஆட்சின்னு நம்ம சொல்ல முடியுமா? இது அப்படி ஒரு சிக்கல் இல்லை. ஆமாம், அமைச்சரவையில் சேர்ந்த பிறகு கூட்டணி ஆட்சி சொல்ல முடியும். ஏன்னா வெளியே இருந்துட்டு சப்போர்ட் பண்ணுறது அது வேறு. இப்போ கம்யூனிஸ்ட்கள்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. திருமாவளவன் என்ன சொன்னார், கம்யூனிஸ்ட்கள் நாங்களாம் சேர்ந்து தான் முடிவெடுப்போம்னார். ஆனால் அது இன்னும் கம்யூனிஸ்ட்கள் வெளியே தானே பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்களும் உள்ளே வந்தால் விஜய் கூட ஆஃபர் கொடுத்துருப்பார். அவங்க சொல்லலை, வெளிப்படையாக அவங்க சொல்லலை, ஆஃபர் கொடுத்துருக்கலாம் அவங்களுக்கும் கம்யூனிஸ்ட்களுக்கும். ஒருவேளை அதையும் சேர்த்து பண்ணுறாரான்னு தெரியல திருமாவளவன். ஆனால் எல்லோரும் சொல்கிறது வந்து அவர் வந்து ஆட்சியாளர்கள் வர பார்க்குறாரு, அது வந்து ஆதவர்ஜினா அது விரும்புகிறாரு. ஏன்னா அவர் வந்தார்னா ஒரு ஸ்டேபிளாக இருக்கும், பிரச்சனை இருக்காது. ஏன்னா இப்போ 2 பேரும் அவர் இருந்தால் 6 இடம் செக்யூர்ட், கம்யூனிஸ்ட் ப்ளஸ் விசிகா. ஆமாம், ஏன்னா இப்போ நீங்கள் ஒரு தினகரன் கட்சியில் ஒரு ஆள் தான், அவர் மாற்றி வந்து ஒன்றும் செய்ய முடியாது கட்சியில். அதே மாதிரி தான் இவங்களையும் 2 பேர் உள்ளே வந்து பிடிச்சிட்டாங்கன்னா என்ன செய்ய முடியும்? இவரை விட்டுட்டு அவங்கள தலைவர் கட்டளை மீறி அவங்க பாட்டு போயிடலாம். அதனால் அவரே வந்தால் நல்லா இருக்குன்னு. அது வரைக்கும் அதுக்கு அவர் வாய்ப்பு கொடுக்க மாட்டேக்கார் திருமாவளவன். இவங்க முடிவெடுக்கிறக்கோ அவர் தன்னுடைய கண்ட்ரோலில் இருக்கணுங்கன்னு பார்க்குறாரு. அதனால் அவர் மந்திரியாக தான் விரும்புகிறாரு. அதுக்காக தான் ஒருவேளை திருச்சி கிழக்கு இடைத்தேர்தல் இருக்கிறாரா அந்த மாதிரிலாம் பார்க்க வேண்டிய. அதனால் அது வரைக்கும் அந்த அமைச்சரவையில் அந்த இடங்கள் காலியாகவே இருக்கும். காலியாக இருக்கும். ஆமாம், அது 3 சீட்டு வச்சுருக்காருல்ல, 3 சீட்டில் ஏதாவது பண்ணுவார். ஒருவேளை விஜய் வேணால் ஒரு ஆளை இவங்க ஆளை மாற்றிட்டு கூட எடுக்கலாம். அவர் விஜய் நினச்சா அவர் கட்சியில் யாரும் எதிர்த்து கேட்க போகிறது இல்லையே, அவங்க அளவோட குறைச்சிட்டு பண்ணலாம்.
ஏன்னா 23 பேர் போட்டு யாருக்குமே அறிமுகம் இல்லாத அவங்க தான் வந்திருக்காங்க. அதனால் மாற்றலாம். ஏன்னா யாருடைய பெர்ஃபார்மன்ஸ் சரியில்லைன்னு சொல்லி கூட மாற்றலாம். சரி. இந்த இடத்துல ராகவன் சார்கிட்ட கேட்க நினைக்கிறது, அதாவது ரொம்ப ரொம்ப காலமாக வந்து திராவிட ஆட்சி இங்கே நடக்குது, நாங்கள் வந்து சமூக நீதி அந்த மாதிரி பல விஷயங்களை பேசினாங்க. இன்றைக்கு சமூக நீதியெல்லாம் ஒரிஜினலாக இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்றத விஜய் இன்றைக்கு அமைச்சரவையிலேயே காட்டியிருக்கிறாரா? அவங்க 50 ஆண்டு கால திராவிட அரசியலே புரட்டி போட்டிருக்கிறாரா? எப்படி பார்க்குறீங்க? அமைச்சரவை விரிவாக்கம், அமைச்சர்களுடைய லிஸ்ட் எல்லாம் பார்க்கும்போது எப்படி உங்களுக்கு தோணும்? நிச்சயமாக. அதாவது ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு என்பதை வெறும் தேர்தல் கோஷமாக இல்லாமல் அதை சொல்லாலும் செயலாலும் நிரூபித்து காட்டியிருக்கார் தமிழக முதல்வரும் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவருமான சி விஜய். அதாவது தமிழக அரசியல் வரலாற்றிலேயே முதல் முறையாக கூட்டணி அமைச்சரவை அவர் நிரூபித்தார். சமீபத்தில் நடந்த சட்டமன்ற தேர்தலில் எந்த கட்சிக்கும் பெரும்பான்மை கிடைக்கல. தமிழக வெற்றி கழகம் 108 இடங்களில் வென்று அதிக இடங்களில் வென்ற தனிப்பெரி கட்சியாக விளங்கியது. அவர்கள் ஆட்சி அமைக்க முற்பட்ட போது 2 கம்யூனிஸ்ட் கட்சிகள், விடுதலை சிறுத்தைகள், இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் உள்ளிட்ட கட்சிகள், அதாவது இதுல வந்து தேர்தலுக்கு பிறகு முதலில் இதை வந்து எடுத்து சொன்ன காங்கிரஸ் தான். தாவேக்கா ஆட்சிக்கு நாங்கள் அது நிபந்தனையுடன் ஆதரவு தருகிறோம் அப்படின்னு சொல்லி முதல்ல அவங்க தான் அறிவிப்பு வெளியிட்டாங்க. காங்கிரஸ் நிபந்தனையற்ற ஆதரவு போடல சார். காங்கிரஸ் வந்து அப்பவே உள்ளாட்சி தேர்தல் வந்து இது வரைக்கும் போயிட்டாங்க. அவங்க பார்லிமெண்ட் எலெக்ஷன் வரைக்கும் போயிட்டாங்க. அவங்களோடது வந்து நிபந்தனையற்ற ஆதரவு மாதிரி தெரியல. இவங்களோடது தான். நாங்கள் திமுக கூட்டணியிலிருந்து வெளியேறுகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தாவேக்காவுக்கு நிபந்தனையுடைய ஆதரவுன்னு சொல்லிட்டு வருகின்ற சட்டமன்ற தேர்தல் மட்டும் இல்ல, உள்ளாட்சி தேர்தல், அடுத்து வரும் நாடாளுமன்ற தேர்தலும் நாங்கள் இணைந்து செயல்படுவோம்னு அப்ப அவங்கதான் முதல்ல சொன்னாங்க. அதன் பிறகு கம்யூனிஸ்ட் கட்சிகளும் பிசிகாவும் வரிசை கட்டி அதுக்கப்புறம் வந்து இந்திய யூனியன் முஸ்லீமுக்கு ஆதரவு தெரிவிச்சது. இதுல யாருக்கு ஏமாற்றம்னா, சட்டமன்றத்தில் பெரும்பான்மை நிரூபிக்கும் போது தாவைக்கு ஆதரித்த அதிமுக அதிருப்தியாளர்களுக்கு தான் இப்ப ஏமாற்றம். சார் இந்த இடத்துல ராகவன் சார், பெரும்பான்மை கிடைக்காததுனால இன்னைக்கு கூட்டணி அரசுக்கு வந்து ஒத்துக்கிட்டு இருக்காரா விஜய் அவர்கள் அப்படின்ற கேள்வியும் இருக்கு. ஒருவேளை பெரும்பான்மை இருந்திருந்தா இதை யோசிச்சே இருக்க மாட்டார் இல்லையா? எந்த கட்சியும் கூப்பிட வேண்டிய அவசியம் இருந்திருக்காது. கூட்டணி ஆட்சின்றது ஒண்ணு இருக்கா? கூட்டணி ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பகிர்வு என்ற கோஷத்தை விக்கிரவாண்டி மாநாட்டிலேயே வந்து விஜய் அவர்கள் அத ஆணித்தரமா தெரிவிச்சாரு. அப்ப என்ன சொன்னாருனாக்க, 2026 சட்டமன்ற தேர்தல்ல தாவைக்க தனித்தே பெரும்பான்மை பெற்று ஆட்சியமைக்கும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது என்றாலும் எங்களுடன் கூட்டணி சேர்ந்தால் கூட்டணி கட்சிகளுக்கு ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு தருவோம்னு அப்பயே சொல்லிட்டாரு. இப்ப பொதுவா தமிழகத்தை கூட்டணி கட்சி சாத்தியமா அப்படின்னு பார்த்தா சாத்தியம்தான். இல்லையே, 2 கட்சிகளுமே மறுத்தாங்களே. அப்ப எந்த அடிப்படையில மறுத்தாங்க? ஏன்னா தமிழக மக்கள் கூட்டணி ஆட்சியை விரும்ப மாட்டார்கள்னு ரொம்ப தெளிவா திமுகவும் சொல்லுச்சு, அதிமுகவும் சொல்லுச்சு. விஜய் அவர்கள் அப்படி பேசினாரு முதல்ல. ஆனா தமிழகத்துல வந்து கூட்டணி ஆட்சி சாத்தியமான சாத்தியம்தான். ஆனால் இதுவரை ஆண்ட அதிமுக திமுக மாறி மாறி ஆண்ட திராவிட கட்சிகள் அதை நடைமுறையில் ஏற்றுக்கொள்ள. அதுதான் காரணம். அவங்க என்ன பண்ணாங்கன்னா, தேர்தல் கூட்டணி வேறு, கொள்கை கூட்டணி வேறு என்று சொல்லி எதிரிகளை வீழ்த்துவதுதான் கூட்டணி அப்படிங்கிற பாணியிலே போயிட்டு கூட்டணி கட்சியுடன் சேர்ந்து அதிக இடங்களை வென்றிருந்தாலும்
நாங்கள் தான் தனிப்பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைப்போம் என்று சொன்னார்கள். அதையும் அவங்க கூட்டணி கட்சியில கேட்டுக்கிட்டு வாய் மூடி மௌனியே இருந்தது. இதை முத இப்ப இந்த தேர்தல் அதுக்கப்புறம் என்னாச்சு, விஜய் பேசினதுக்கு அப்புறம் அவர் முத அரசியலுக்கு வராரு. அவருக்கு அரசியல் என்றால் எதுவுமே தெரியாது, அதை பொருட்படுத்த வேண்டியதில்லை அப்படின்னு பரஸ்பரம் இந்த திராவிட கட்சிகள்லாம் திராவிட கட்சிகளும் சரி கூட்டணி கட்சிகளும் சரி அதை முதல்ல அப்படிதான் விமர்சனம் பண்ணாங்க. அதன் பிறகு நாட்கள் செல்ல செல்ல தேர்தல் நேரம் நெருங்கும் போதுதான் இந்த 2 திராவிட கட்சிகளை சேர்ந்த கூட்டணி கட்சிகளும் ஆட்சியிலும் எங்களுக்கு பங்கு வேண்டும் என்று குரல் எழுப்ப துவங்கின. அதான் உண்மை. அப்படி வந்தப்ப காங்கிரஸ் என்ன பண்ணிட்டு, எங்களுக்கு ஆட்சியில் பங்கு வேணும், அதிகாரத்தில் பங்கு வேணும், முத அவங்களும் குரல் எழுப்பினாங்க. அப்பதான் தொகுதி உடன்பாடு சம்பந்தமான பிரச்சனை ஏற்பட்டு அதுக்கு ஆட்சியில் பங்கா அதெல்லாம் நாங்க பிறகு பார்த்து கொள்ளலாம் என்று ஒரு மாதிரி பேசி இதெல்லாம் பண்ணாங்க. அப்பவே ஒரு தாவேக்காவுடன் ஒரு ரகசிய பேச்சுவார்த்தை நடந்தது. ஆனா துரதிர்ஷ்டம் என்னன்னா, காங்கிரஸ் எதுலயும் ஒரு சரியான முடிவை சரியான நேரத்தில் எடுக்க மாட்டாங்க. ஒரு எதுலையுமே தாமதமான முடிவு கடைசி நேரத்தில் முடிவு பண்ணுவாங்க. அதனால காலம் கடந்த நிலையில் திமுக கூட்டணியிலே இருந்து அவங்க கொடுத்த 28 சீட்டை வாங்கிட்டு 5 இடத்துல ஜெயிச்சாங்க. இப்ப தேர்தல் முடிவு திராவிட திமுக கூட்டணி ஆட்சி இல்லை என்று ஆக்கிவிட்ட நிலையில் தமிழகத்துல ஒரு சிரமமான ஆட்சி வேணும், அங்க குடியரசுத் தலைவர் ஆட்சி வந்துடக்கூடாது அப்படிங்கிற கண்ணோட்டத்துல திமுக கூட்டணியை முறித்து கொண்டு நாங்கள் தாவேக்காவுக்கு ஆட்சி அமைக்க ஆதரிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த எங்கள் கூட்டணி நீண்ட நாள் தொடரும், உள்ளாட்சி தேர்தலில் தொடரும், அடுத்த ஒரு நாடாளுமன்ற தொடரும் சொன்னாங்க. ஆனா இதுல திட்டவட்டமா சொன்னது 2 கம்யூனிஸ்ட் தான். நாங்க தீர்மானமா விஜயின் தாவேக்க அரசு நாங்க வெளியில இருந்து ஆதரிப்போம்னு அவங்க அன்னிலிருந்து இன்னி வரைக்கும் சொல்லியிருக்காங்க. அதையே கடைபிடிப்பாங்கன்னு நிச்சயமாக நம்பலாம், அதுல ஒன்றும் சந்தேகம் இல்லை. அதே மாதிரி விடுதலை சிறுத்தைகள் தலைவர் தொல் திருமாவளவன் ஆரம்பத்திலிருந்தே திமுக கூட்டணி பேசும்போதே அவருக்கும் இந்த ஆட்சியில் பங்கு வேண்டும் என்ற ஒரு ஆர்வம் இருந்தது. அதை கோரிக்கையா வச்சாரு. அதுக்கப்புறம் பல்வேறு விமர்சனங்கள் வந்த உடனே அதை அப்படியே அமுங்கி போச்சு. இல்ல அதுக்கப்புறம் தான் அதை பிஜேபி வரக்கூடாது, அதுக்காக நாங்க இதெல்லாம் ஒத்துக்கிட்டோம், இதை பத்தி பேச விரும்பலன்ற மாதிரி அவருக்கு பிஜேபியை காரணம் காட்டியே எந்த ஆட்சியில பங்கை பத்தி கேட்கவே இல்லைன்னு தான் பாக்குறோம். பிஜேபி தமிழகத்துல பிஜேபி ஒரே ஒரு இடத்துல தான் ஜெயிச்சிருக்கு. அவங்களோட கூட்டணி வச்சது அதிமுக தான். அதிமுக 47 இடத்துல தான் ஜெயிச்சிருக்கு. அதனால நிச்சயம் அவங்களால ஆட்சிக்கு வர முடியாது. ஆனா பாஜக போன்ற மதவாத கட்சிகள் ஆட்சிக்கு வந்துவிடக்கூடாது என்றுதான் நாங்கள் தாவேக்கை ஆதரித்தோம் அப்படின்னு சொன்னா அவருடைய பதிலே ஒரு வினோதமா இருக்கு. ஏன்னாக்க தேர்தலில் எந்த கட்சியை எதிர்த்து இவர் களமாடினார்களோ அந்த கட்சிக்கு இப்போது அவர்கள் ஆதரவு தெரிவிக்கிறார்கள் என்பதுதான் ஒரு வினோதமான செய்கை. ஓகே சார், நான் வரேன் அடுத்த ரவுண்ட்ல வரேன். இங்க சார் ஆதித்தன் சார், இப்போ கூட்டணி ஆட்சி அப்படின்னும் போதே ஒரு ப்ரெஷர் வந்துடுதோ அப்படின்ற, ஏன்னா இவ்வளவு காலமா ஏன் எந்த தலைவர்களும் கருணாநிதி அவர்களாகட்டும், ஜெயலலிதா அவர்களாகட்டும், எம்ஜிஆர் அவர்களாகட்டும், ஏன் யாருமே தமிழகத்துல இப்படி ஒரு சிச்சுவேஷன் கூட்டணி ஆட்சின்ற ஒன்றை பத்தி யோசிக்கவே இல்லை. தமிழகம் எல்லாத்துக்குமே முன்னோடி மாநிலம்னு நம்ம சொல்றோம். ஆனா இந்த விஷயத்துல மட்டும் ரொம்ப கிளியரா மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்துல சுயாட்சி அப்படின்ற மாதிரியான ஒரு பிக்சர் அவர் சொன்னார் ஒரு முழக்கமா. மிச்சவங்க எல்லாமும் அதே தான் மறைமுகமாக செய்தார்கள் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். ஏன் தமிழகத்துல இவ்வளவு நாளா அதை பத்தி ஒரு யோசனையே வரல அப்படின்றதும், கூட்டணி ஆட்சின்னு வரும்போதே இவங்க இப்ப எந்த முடிவு எடுத்தாலும் இது தப்பு, இது சரியில்லை, இதை நீங்க பண்ணியிருக்க கூடாது அப்படிங்கிறதும், அதிமுக உள்ள வந்தாவே நாங்க எங்களுடைய ஆதரவை பத்தி பரிசீலிப்போம், மறுபரிசீலனை செய்வோம்னு கம்யூனிஸ்ட் ரொம்ப வெளிப்படையாகவே சொன்னாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். யாருமே அதிமுக உள்ள வரக்கூடாதுன்றதுல இவங்க விசிகாவாகட்டும் கம்யூனிஸ்ட் எல்லாம் கிளியரா இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ ஒரு அழுத்தம் அப்படிங்கிறது தொடர்ச்சியாக இந்த ஆட்சிக்கு
இருந்து கொண்டே இருக்குமா? இதனால தான் கூட்டணி ஆட்சி வேண்டாம்னு அந்த தலைவர்கள் நினைச்சாங்களா? இல்லை, திராவிட இயக்க ஆட்சிகள் வந்த பிறகு கூட்டணியை வைக்கலைன்னா ஒரு கட்சி வந்து உயிர்ப்போடு இருக்குன்னா முதல்ல வந்து கட்சி இயங்கணும். அடுத்து சட்டசபையில் அதனுடைய பிரதிநிதித்துவம் இருந்தால் கூடுதலாக அதனுடைய பேர் வெளியே வரும். அதுவே ஒரு அமைச்சர பதவி கிடைச்சிட்டுனா அந்த கட்சியுடைய வளர்ச்சிக்கும் அதுக்கும் உறுதுணையாக இருக்கும். அவருடைய கொள்கையில் சொல்கிறதுக்கும் ஒரு இதாக இருக்கும். இதை வந்து திராவிட கட்சிகள் அவங்க என்னென்னா இன்னொரு கூட்டணி கட்சியை கொண்டு வந்து உள்ளே வச்சு பண்ண சொன்னால் அவங்களோட தனித்தன்மை வந்து வளர்ந்து இன்னொரு கட்சிகள் வளர்ச்சிக்கு அடிப்படையாக கட்சி வளர்ந்து பயப்படுறாங்க. அதுதான் மெயின். அதனால தான் அவங்க அவங்க ஆதரவு மட்டும் வேணும். தனிப்பட்ட முறையில் சலுகைகள் கொடுத்துருவாங்க, வாரியத்தில் கொடுப்பாங்க, அமைச்சர் கொடுக்க மாட்டாங்க. அந்த மாதிரியே வச்சுட்டே இருந்தாங்க. அது பிளான் பண்ணி தான் அவங்க வந்து, ஏன்னா மைனாரிட்டி கவர்மெண்ட்டு கலைஞர் நடத்தும்போது கூட அவர் யாரும் கூட்டணி கொடுக்கலையே, கொடுக்கல, மைனாரிட்டி கூட கொடுக்கல. காரணம் தான் வந்துட்டாங்கன்னா அவங்க எப்போவுமே நீங்கள் பாருங்கள், போன எலெக்ஷன் சரி இந்த மாதிரி கூட்டணி அந்த கட்சிகள் கூட்டணி வச்சு அந்த வெளியே கம்யூனிஸ்டுகள் வந்து வெளியே இருந்தே ஆதரிச்சுட்டே இருக்காங்க. உள்ளால் அந்த கட்சி எங்கே வளருது, தேஞ்சு தான் போகுது. வெளியேருந்தே தான் அது எங்கே வளருது, வளரவே இல்லை. அதே இது கேரளாவில் பாருங்கள், உள்ளே இருக்கனால அவங்க இருக்காங்க, உள்ளே வந்துடுறாங்க. முன்னாலே இப்போ வெளியில இருக்கிறதுனால இவங்க எது செஞ்சாலும் தவறுன்னு சொல்லும் பொழுது அவங்களுக்கு அதை சுட்டி காட்டுற இடத்துல இருக்காங்க. ஆனா உள்ள வந்துட்டா அந்த இடம் இல்லை, கம்யூனிஸ்ட்காரங்க உள்ளே இருந்தாலும் சொல்லுவாங்களே. போன ஆட்சியிலேயே வெளியே இருந்தால் கூட போராட்டம் நடத்தினாங்க. கார்பரேட் கவர்மெண்ட்டு பதவி வளர்ச்சி சொல்லி போஸ்ட் வச்சுருந்தார், போட்டு போராட்டம் நடந்தார், சண்முகம்லாம் பண்ணார். ஆனால் போன முறை எப்போ இருக்க கேட்கும்போது கம்யூனிஸ்டில் என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் வந்து உள்ளே வரதா இருந்தால் உள்ள ஆட்சியில் பங்கு இருக்குதுன்னா எங்களுடைய ஆதிக்கம் வந்து எங்களுடைய ஆதரவு வச்சு தான் அவங்க செய்யணும், நாங்கள் சொல்கிற கருத்தை அவங்க செய்யக்கூடிய நிலைமை இருக்கணும். அப்படி இல்லாத சமயம் நாங்கள் வெளியே உள்ளே வந்து பண்ணுறது தேவையில்லை. இன்னும் அப்படி நினச்சி தானே ஜோதி பாசு போனதால் மற்ற எதிர்கட்சிகள் ஆதரவோடு வரும்போது அவர் வேண்டாம்னு சொன்னதுனால கடைசியில் என்னாச்சு, அந்த ஊரில் கட்சி காணாமல் போயிட்டு வெஸ்ட் பெங்காலில். அதனால் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறது முக்கியம். அதுதான் ஒரு விஜய் சொன்னாங்க வர்றாங்க. காங்கிரஸ் அதை முழுமையாக நம்புது. அதனால தான் 4 பேர் வந்தால் கூட பரவாயில்ல சரி. ராகுல் காந்தி வந்து இன்றைக்கி பாருங்கள், சதர்ன் ஸ்டேட்டில் ஒரு ஸ்டேட்டு குமரி ஆமா சதன்ல எல்லா இடத்துலயும் வந்துட்டாங்க. ஆனால் இங்கேயும் ஒரு ஆட்சிக்கு ஆதரவான கூட்டணி ஆட்சி வந்தாலும் எப்படி பாண்டிச்சேரியில் பிஜேபி கூட்டணி இருந்துட்டு அது ஒரு எங்கள் கூட்டணி ஆட்சி சொல்லிட்டு இருக்காங்கல்ல, அதே மாதிரி வந்துட்டாங்களா. பாண்டிச்சேரி தவிர மற்ற எல்லா ஸ்டேட்டும் வந்தாச்சு. சதர்ன் ஸ்டேட் ஃபுல்லாக எங்களுக்கு மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க பிடியிலேருந்து விஜய் பெறக்கூடாதுன்னு வேற ராகுல் ரொம்ப உழுந்து ஆதரிக்காரு. விஜயா ரொம்ப பிரதர் ஸ்டாலின் கொடுத்த பட்டத்தை இவர் கொடுத்துட்டாரு. அந்த மாதிரி பண்ணுறாரு. அதனால் ஒரு ஆட்சியில் பங்கு இருந்தால் தான் அந்த கட்சி இன்னொரு அடுத்த கட்டத்துக்கு போகும். அது வந்து காங்கிரஸ் தடவை போல இப்போ துண்டிச்சு பாருங்கள். ஒரு கூட்டணி அடித்து வந்தவொடனே இப்போ கவர்னர் முன்னாலே போய் ராகுல் காந்தி வாழ்கன்னு சொல்கிறாரு ஒரு எம்எல்ஏ. அப்போ அந்த மாதிரி சொல்ல முடியாத ஒரு வாய்ப்பு இல்லையே, வெளியே இருந்து ஆதரிச்சுட்டு போனான். அதனால அதே மாதிரி இப்போ திமுகவுக்கு ஒரு ஹோல்டு இருக்கா? இவங்கெல்லாம் அமைச்சரவைக்குள்ள வந்து அமைச்சர்களாக இருக்கும் பொழுது திமுகவுக்கு ஒரு ஹோல்டு கிடைக்குதா? விசிகா வந்துடுறாங்க, இப்போ IUML வந்துடுறாங்க அப்படின்னு அவங்கெல்லாம் சொல்லிட்டு வராங்க, வாழ்த்து பெற்று வராங்க, கூட்டணியிலேருந்தே வெளில போலன்னு சொல்றாங்க, இங்கேயும் இருப்போம் அங்கேயும் இருப்போங்கிறாங்க. இப்படி ஒரு சூழ்நிலை சொல்லும்போது ஒரு ஹோல்டு கிடைக்குது. அதனால திமுகவே இதை விரும்புதா? திமுகவுடைய ஹோல்டு வந்து முதல்ல இருக்க மாதிரி அவங்க எப்படி ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்கன்னா, நாங்கள் தான் சொல்லி அனுப்புகிறோம் அவங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ப்ரொஜெக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. பட் அப்படி கிடையாது. அது இருந்தால் கூட அவங்களுடைய பேரம் தாவேக்கா தரப்பில் என்ன பேரம் நடக்குதோ அதன்படி தான் அவங்க நடத்துகிறாங்க. அதனால் இவங்க வந்து இப்போ நடுநிலைன்னு சொல்லி இப்போ முதல்ல அவங்க சொல்படி நடப்போனாங்க. நான் மந்திரி ஆகிட்டேன், இன்னும் எங்கேயும் சொல்படி நடப்பாங்க பண்ண. காங்கிரஸ் முற்றிலுமாக துண்டிச்சு சொல்லாமலே கொள்ளாமல் போயிட்டாங்க. இவங்க 2 பேரும் சொல்லிட்டு போகிறாங்க. மந்திரி ஆன பிறகு திமுக நாங்கள் பண்ணவே முடியாது, அங்கே உட்காந்து பேர் பண்ண முடியாது. அதாவது ஒரு உறவில் இருந்து பிரியறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். முதல்ல அப்படி சொல்லி கடைசியில் அங்கே போனான்னா அதோட போயிடுவாங்க. ஆனால் திமுக என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த கட்சியெல்லாம் இப்போ 2 நாளாக தான் திமுக தனித்து போடணும், கவனிமொழி சொல்லியிருக்காங்களே, இனிமேல் தனித்து நிற்கணும், தனியாக போடணும். இப்போ தான் அந்த பேச்சாக்கு வருது. இவ்வளோ நாளாக கூட்டணி போகலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ தனித்து போட்டின்னு வருது. அதனால இப்போ இந்த கட்சிகள் வந்து இப்போ கூட்டணி ஆட்சிக்குள்ள இப்போ ஒரு 5 வருடங்கள் இருந்துட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு நிரந்தரமாக அவங்க நாளைக்கு எந்த கூட்டணி எந்த கட்சியை ஆதரித்தாலும் அவங்களும் அமைச்சரவையில் இவங்களுக்கு இடம் கொடுக்கும். இப்போ கேரளா பாணி வந்துடும். கிட்டத்தட்ட கேரளா பாணியில் பல வருடமாக அப்படி தானே பார்த்துருக்கோம். 2 அணியிலுமே இடதுசாரி அணியும் சரி காங்கிரஸ் அணியும் 2லையுமே கூட்டணி கட்சி தான் அங்கே கேரளாவில் மாறி இருக்குது. தமிழ்நாட்டிலையும் கூட்டணியிலே இருக்காங்க, ஆனால் பதவியில் இல்லை, அவ்வளோதான். ஆனால் அங்கே இருக்க பாலிட்டிக்ஸ் இப்போ விஜய் வந்து முதல்ல ஒரு பாதையை திறந்து விட்டுட்டார். இன்னும் அடுத்த வந்தாலும் இன்னும் இதை வச்சுக்கிட்டு திமுகவோட கூட்டணி கூப்பிட்டா கூட நீங்கள் பதவியை தந்து பேசினாதான் வரும். போன தடவை அவங்களால எதுவும் பேச முடியாத நிலையில பார்த்தோம். இனிமேல் அவர்கள் கண்டிப்பாக பேசுவாங்க. இன்னும் வந்து வெளிப்படையாக முன்னால் முணங்கிட்டு இருந்தாங்க, இன்னும் வெளிப்படையாக குரல் கொடுப்பாங்க. திருமாவளமே சொல்ல ஆரம்பித்தார். அது ஒரு ஞாபகம் தானே அங்கே இருந்துட்டு கிளப்பினார். அதை
இப்போ என்னமோ தொடர்ந்து இவங்க பகிரங்கமாக பேசுவாங்க. இருந்தாலும் இனிமேல் இப்போ விஜய்க்கு வர்ற செல்வாக்கை பார்த்து, ஏன்னா அவருடைய செல்வாக்கெல்லாம் 40 வயசுக்கு கீழே அவங்களுடைய செல்வாக்கு அதான் வளரும். அப்படி இருக்கும்போது இனிமேல் திருப்பி கூப்பிட்டா கூட வருவாங்களான்னு தெரியாது. ஏன்னா இவருக்கு சொன்னது செஞ்சுருக்காரு விஜய். கூட்டணி ஆட்சி பங்கு கொடுத்துருக்காரு. திமுக சொன்னாலும் கூட நம்ம பக்கத்துலேயே வச்சு நம்ம கட்சி அழிச்சிருவாங்கன்னு பயப்படுவாங்க. அதனால் இனிமேலாம் இங்கே போயிட்டு மந்திரி சபையில் இடம் பெற்றாங்கன்னா மீண்டுங்க வர்றதுக்கு அவங்க இப்ப தாவேகா ஆட்சியில இவங்களோட கை ஓங்குமா? இப்ப விசிகா உள்ள வருது, ஐயுஎம்எல் வருது, காங்கிரஸ் இருக்கு. சோ இவங்களுடைய தலையீடு அப்படிங்கிறது இந்த ஆட்சிக்குள்ள பெரிய அளவுக்கு இருக்கு. ஏன்னா அவங்க எல்லாம் புதுசா இருக்காங்க, மிச்ச அமைச்சர்கள். அப்ப இவங்க அந்த இடத்த எங்களுக்கு தெரியும். காங்கிரஸ் ஒரு வேளை இருக்கும். காங்கிரஸ் வந்து ஆல் இந்தியாவில் ராகுல் காந்திலாம் இருக்காரு, அவங்க சப்போர்ட்லாம் இருக்கனால அவங்களோட தலையீடு கொஞ்சம் இருக்கும். விடுதலை சிறுத்தைகளை பொறுத்தவரை விடுதலை சிறுத்தை வர்றதுக்கு காரணமே இப்போ வந்து அவர் தன்னுடைய கட்சியினுடைய அடித்தளம் தகர்ந்து போயிட்டோன்னு பயம் விடுதலை சிறுத்தைகள் இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா தாவேக்காவில் எத்தனை தாழ்த்தப்பட்ட பட்டியலின எம்எல்ஏக்கள் வந்திருக்காங்க. இன்றைக்கி இப்போ 7 பேருக்கு கொடுத்துருக்காரு. இதெல்லாம் கிராமங்கள்லாம் பார்த்தா அந்த மெயின் ஓட்டர் ஷிஃப்டான ஓட்டரோட அவங்க தான் பெரும்பாலும் போயிருக்காங்க. அப்போ இவங்களுடைய அடித்தளம் குறையுது. அதனால் வேறு வழி இல்லாமல் சேர்ந்தே ஆக வேண்டிய நிலைமை அவங்களுக்கு உள்ளுக்குள்ளே இருக்குது. வெளிப்படையாக சொல்ல மாட்டேங்காங்க, அவ்வளோதான் விடுதலை சிறுத்தைகள். அங்கே போகலன்னா இங்கேயே இருந்தாங்கன்னா சுத்தமாக கட்சி காலியாயிரும். அப்படி ஒரு நிலைமையெல்லாம் அங்கே இருக்குது. அதனால தான் அவங்க இங்கே வர்ற மாதிரி இருக்காங்க. அதனால் அவங்க உள்ளே வந்து பட்டியலின மக்களுடைய ஒரு குரல் வந்து அதிக அளவில் ஒலிக்கிறதுக்கு அவங்க ஒரு வாய்ப்பு. இந்த மந்திரி சபையில் இவ்வளோ பேர் இருக்காங்க, 24 பேர் இருக்காங்க, அவங்க ஒரே கட்சியிலே இருக்கிறாங்க, இவ்வளோ பேர் மந்திரி ஆகிட்டாங்கன்னா முக்கிய துறைகள்லாம் அவங்க பார்க்க. முன்னால் ஒரு சிவகாமி ஐஏஎஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க, சொல்லுவாங்க. அதாவது ஒவ்வொரு பிற்பட்ட மக்கள் பட்டியல் மக்களுக்கெல்லாம் கவர்மெண்ட் ஒதுக்குற அந்த சதவீதத்துக்கு அடிப்படையில் அந்த வளர்ச்சி திட்டங்கள்லாம் ஒதுக்கப்படணும், அவங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இப்போ பாருங்கள், இவ்வளோ பேர் மந்திரி ஆகும்போது அந்த துறைகள்லாம் அவங்களோட தாக்கம் அதிகமாக இருக்கும். அப்படி இருக்கும்போது விடுதலை சிறுத்தைகள்லாம் இனிமேல் வந்து அது இவங்களாம் அந்த தனிப்பட்ட ஒரு ஜாதி அடிப்படையிலான ஒரு கட்சியோடைய முக்கியத்துவம் குறைஞ்சி போகும். இன்னும் போக இந்த எலெக்ஷன்லாம் இன்னும் குறைஞ்சி போச்சு. இப்போ ஆமாம் குறைஞ்சி போச்சு. இன்னும் அது மேலும் அது வலுப்பெறும். இவங்கெல்லாம் வீக்காகி கடையில் அப்படி கொண்டு போயிடுவாங்க. முதல்ல அதிமுக உள்ள வர்றத இந்த கட்சிகள் ஏன் விரும்பல அப்படின்னு பாக்குறீங்க? ஐயுஎம்எல் ஆகட்டும், ஐயுஎம்எல் சொல்லல, கம்யூனிஸ்ட் ஆகட்டும், விசிகா ஆகட்டும் சொல்றாங்க. ஐயுஎம்எல் இன்னைக்கு சொல்றாங்க பிஜேபி வந்தா நாங்க எங்களோட இதை பரிசீலனை பண்ண. பிஜேபி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கா அப்படிங்கறத சொல்ல பாக்குறோம். எதனால அந்த வார்த்தையை அவங்க இல்ல பிஜேபி என்ன சொல்றாங்கன்னா, அவங்க இங்க ஒரு சீட்டு தான், ஆனா டெல்லியில அமித்ஷா இருக்காரு, அந்த பயம் அவங்களுக்கு இருக்கு, அதனால அப்படி சொல்லிட்டு இருக்காங்களோ ஒழிய மற்றபடி நீங்கள் சொன்ன மாதிரி அதிமுக ஏன் விரும்புகிறேன்னா, அதிமுக வந்து பெரிய பிளாக் வருது உள்ள 25 பேர் வரும்போது அவன் இவங்களுடைய ஆதரவே தேவையில்லாமல் நிலைமைக்கு வந்துடல. அது ஒரு அதனால் அவங்களுக்கு ஒரு பயம். அவர் வந்து நம்மளை வெளி தெளிவு, நம்மளை மதிக்க மாட்டார், நம்மளை வெளி தெளிவான்ட்டு. ஆனால் விஜய் அந்த மாதிரி அவர் இப்போ இருக்கிற நிலைமையில் அப்படி பண்ணுவாராங்கன்னு தெரில. அவர் இப்போ சிவிசேனா போய் பார்த்து கட்சியை உடைச்சார். ஆனால் அந்த சட்ட சிக்கலை வந்து அவங்க நினைக்கலன்னு நினைக்கிறேன். அந்த பதவி பறிப்பு அந்த சட்ட சிக்கல்கள்லாம் இப்போ புதிய தீர்ப்பு வந்த பிறகு அந்த கொறடா நியமிக்க அதிகாரம் எடப்பாடி பொதுச்செயலாளர் தான் இருக்குது. அந்த மாதிரிலாம் இருக்கலாம். அந்த சட்டச்சிக்கல் வந்தாலும் இப்போ நிப்பாட்டிட்டாரு, இல்லாட்டி அவங்களும் சேர்ந்து மந்திரி பதவி கொடுத்துருக்கலாம். அதெல்லாம் நினச்சிட்டு தான் அவங்கள விஜயும் ஆதரவு தந்து வெளியேருந்து ஆதரவு கிடைச்சா போதும், உள்ளே இருந்தால் வேண்டான்னு சொல்கிறாரு. அப்படி தான் இருப்பாங்க. ஏன்னா சபாநாயகர் வந்து அநேகமாக இதில் இறுதி முடிவு உடனே எடுக்க போகிறது இல்லை, உள்ள வச்சுக்கிட்டே சப்போர்ட் வாங்கிட்டே இருப்பாங்க. அப்படிதான் இருக்கும். ரைட் சார். ராகவன் சார், இந்த கூட்டணி ஆட்சி அப்படிங்கிறது நீடிக்கும் அப்படின்னு நீங்க பாக்குறீங்களா? இல்ல எனி மொமெண்ட் இப்ப அவங்களுக்கான விஷயங்கள் அங்க நடக்கல, அவங்களுடைய கருத்துக்கள் அங்க எடுபடல அப்படின்னா ஆதரவை விலக்கிக்கிறோம் அப்படின்ற மாதிரியான சிச்சுவேஷன் வந்துருமா? அதை எப்படி பாக்குறீங்க? அது மாதிரி வரும்னு நான் எதிர்பார்க்கல. அதாவது முதல்ல ஒரு விஷயம் சொல்றேன். காங்கிரஸ் வந்து இது வரைக்கும் ஒண்ணு அதிமுக இல்ல திமுக இவங்க பின்னாடியே போய் அவங்கள நம்பியே இருந்தது. தங்களுக்குன்னு ஒரு புதிய ஸ்ட்ராட்டஜிய உருவாக்கி செயல்படாமல் இருந்ததுனால்தான் இவ்வளவு பின்னடைவு. ஸோ முதல்ல இப்ப என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு புதிய ஸ்ட்ராட்டஜியோட தாவேக்காவுக்கு ஆதரவு தெரிவித்து களமிறங்கியிருக்காங்க. அதுல வந்து அவங்க 2 அமைச்சரவையும் பெற்றிருக்காங்க. ஸோ இது ஒரு நல்ல தொடக்கம்னே நினைச்சுக்கலாம். 2வது விசிக வந்து அமைச்சரவையில சேர்றதுக்கு முக்கிய காரணம் என்னன்னா, இந்த கூட்டணிக்கு ஆதரவு தெரிவிச்சதே ஒரு முக்கிய திருப்பம். என்னன்னாக்க, விசிகக்குள்ள தலித் வாக்குகளோட ஆதரவு வந்து இந்த முறை பல இடங்களில் தாவேக்கா வேட்பாளர்கள் பெற்றிருக்காங்க. இதை பார்த்து பயந்து போய் தான் விசிக தலைவர் வந்து திருமாவளவன் வந்து
நம்ம செல்வாக்கு நம்ம கட்சிக்கு உண்டான தாவேக்க செல்வாக்கு சரிந்து நம்ம கட்சிக்கு உண்டான தலித்து மக்கள் வாக்கு வங்கி சிதறுகிறது என்பதை உணர்ந்து சரி, இப்ப இன்னைக்கு வந்து இளம் தலைமுறைகளை தாவேக்க ஆதரிக்கிறாங்க. அதெல்லாம் கட்டி ஒண்ணு சேர்க்கணும்னா நம்ம பேசாம அங்க போறதுதான் நல்லது. இங்க திமுகவோட இருந்தா நமக்கு அந்த இனிமே ஒன்றும் காரியம் நடைபெறாது அப்படிங்கிற எண்ணத்துல தான் இப்போ ஒரு ஆதரவு தெரிவிச்சு அமைச்சரவையிலேயே இடம்பெறாங்க. அமைச்சரவையில இடம்பெறதுக்கு காரணம் என்னன்னா, அதன் மூலம் மக்களை சந்திச்சு தங்கள் செல்வாக்கை பெருக்கிக் கொள்வதுதான். இப்ப இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக்கும் அதே மனப்பான்மையில நாளைக்கு இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக், விசிக 2 பேருமே நாளைக்கு பதவி ஏற்றுக்க போறாங்கன்னு தகவல்கள் தெரிவிக்கின்றன. கண்டிப்பா எல்லாரையுமே, அதாவது தாவேக்காக்கு என்னன்னா, அனைத்து கூட்டணி கட்சி அனைவரையுமே அமைச்சரவையில் இடம்பெற செய்து விட்டால் பிரச்சனை வந்து இருக்காது. இப்படி அரசை நடத்தி செல்வதில் எந்த சிக்கலும் வராது அப்படிங்கிற எண்ண ஓட்டம் தான். இன்னைக்கு வந்து கம்யூனிஸ்டுகள் வந்து வெளியில இருந்து ஆதரவுன்னு சொல்றாங்க. நாளைக்கு இப்ப சார் சொன்ன மாதிரி கேரளால வந்து கம்யூனிஸ்டுகள் மாறி மாறி ஆட்சி இருந்தா கூட அவங்க வந்து ஆட்சியிலையும் இடம் பெற்றிருக்காங்க, எந்த கூட்டணியில இருந்தாலும். அது மாதிரி அவர்களும் தங்கள் நிலையை மாற்றிக்கொண்டு ஆட்சியில் பங்கேற்றாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. ஏன்னா இழந்துவிட்ட செல்வாக்கு மீட்கணும்னா அது வந்து மக்கள் மனசுல தங்கள் கட்சியை இடம் பதிய வைக்கணும். அந்த மாதிரி பழைய காலம் மாதிரிலாம் இல்லை. இப்ப இந்த ஊடகங்கள்லாம் வந்துட்டு, சமூக ஊடகங்கள்லாம் வந்துட்டு, அதனால இதை தவிர அவர்களுக்கு வேறு வழி இல்லை. இப்ப ஓரளவுக்கு வந்து தனது அமைச்சரவையில் 4 பெண்கள், 7 தலித் மக்கள் உட்பட 23 புதிய அமைச்சர்களுக்கு வந்து விஜய் இடம் கொடுத்து ஓரளவுக்கு சமூக நீதி கொள்கையை பின்பற்றியுள்ளார். இப்ப இந்த கடந்த 10 நாட்களாக அவர் எடுத்து வரும் நடவடிக்கைகளும் ஓரளவுக்கு திருப்தியா தான் இருக்கு. அதனால நிச்சயமாக அவர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வலுப்பெற்று ஆட்சியை திட்டவட்டமாக கொண்டு செல்வார் என்றுதான் நம்புகிறேன். சரி. இப்ப அதே நேரத்துல இப்ப எல்லாம் நிறைய புதிய அமைச்சர்கள் இருக்கிறதுனால அவங்க செய்யக்கூடிய ஏதாவது தவறுகள் நிகழ்ந்தால் கூட அதற்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ்டு கட்சிகள், அந்த அமைச்சர்கள் அவங்க ஒரு பொறுப்பேற்றுக்க வேண்டிய ஒரு சூழல் வருமா கூட்டணி ஆட்சின்னு வரும்பொழுது? இல்ல எல்லாமே வந்து விஜய் அவர்களை தான் சாரும் அப்படின்ற நிலைமை இருக்குமா? அந்த சிச்சுவேஷன் எப்படி பார்க்கறீங்க? இல்ல, அதாவது இப்படின்னா இன்றைய ஆட்சியாளர்களில் அமைச்சர்கள் பெரும்பாலானவர்கள் 40 வயதுக்கு கீழானவர்கள். அவர்களுக்கு வந்து ஓரளவுக்கு ஒன்றும் அனுபவம் இல்லை என்றாலும் கூட அமைச்சர்களாய் இருக்கும் காலத்தில் அவர்கள் படிப்படியாக அந்த அனுபவத்தை பெற்றுக்கொள்வார்கள். கண்டிப்பாக ஓரளவுக்கு தப்பு எது ரைட் எது ஓரளவு புரிந்து கொள்ளும் தன்மை உள்ளவர்களாக தான் இருக்காங்க. 2வது, கண்டிப்பா அவர்களுக்கு அரசு அதிகாரிகள் வழிகாட்டுவாங்க. அதனால இந்த அரசு வந்து ஓரளவுக்கு கொஞ்ச நாள் ஒரு நிலையானதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ரைட் சார். எந்த சிக்கலும் வராது. ஓகே ஓகே. ஆதித்தன் சார், இனி கூட்டணி ஆட்சி தானே தமிழகத்துல, எப்படி பார்க்குறீங்க? இல்ல இது வந்து ஒரு டைம் பீரியட் தான்ப்பா அப்படின்னு நினைக்கிறீங்க? இல்லை, அது அப்படி தான் வரப்போகுது. ஏன்னா இது ஒரு புது இதை வழியை காமிச்சிட்டாங்க, இதனால தான் பண்ண முடியுன்ட்டு. ஆனால் இத்தனைக்கும் விஜய் தனியாக தான் நின்று வந்தார். தனியாக நின்று தான் வந்து ஆனால் மக்கள்கிட்ட மத்தியில் கூட்டணி அவர் ஆட்சியில் பங்கு காங்கிரஸுக்கு முன்னக்கூட்டியே சொன்னாலாம் பதிஞ்சிட்டு. அதனால் காங்கிரஸ்கார ஓட்டை கூட அவர் வாங்கியிருக்காரு. காங்கிரஸ்கார ஓட்டு, முஸ்லீம் பெண்களுடைய ஓட்டுகள், தலித்து மக்களுடைய ஓட்டுகள்லாம் வாங்கியிருக்காரு கூட்டணி ஆட்சி சொன்னதுனால. அதனால தான் கட்டாயம் கூட்டணி ஆட்சின்னு சொன்னதுனால தான் அந்த வாக்குகள் கிடைச்சிருக்கு. ஆமாம், இப்போ நீங்கள் இந்த பட்டியல் மக்களுடைய வாக்கு பெரும்பாலும் விடுதலை சிறுத்தைகளோட வாக்கெல்லாம் பார்த்து அங்கே போயிருக்க. காங்கிரஸ் ஆட்சியில் பாருங்கள், காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரையில் அவங்க தேர்தலுக்கு முன்னாலேயே தலைவர்கள் மட்டும்தான் பிரியலை, தொண்டர்கள் அங்கே போயிட்டான். அவங்க அங்கே ஒரு பக்கம் போயிட்டாங்க, அங்கே போயிட்டு அங்கே போனால் கிடைக்கும் சொல்லி போயிட்டாங்க. அதனால் அது ஒரு மக்கள் மத்தியில் அது எதிர்பார்ப்பு எல்லாத்தையும் அவர் நிறைவேற்றிகிட்டே வந்திருக்காரு. ஆனால் தொடர்ந்து அப்படி இன்னும் அடுத்த ஆட்சியாக தைரியமாக பேசுவார். அவர் கூட வச்சுக்கிட்டே யாருன்னா கொடுத்துட்டோம் பாருங்கள் அப்படின்னு சொல்லுவார். அதனால் கட்டாயம் அவர் இனிமேல் அதை பார்த்து இந்த கட்சிகளும் வேறு இப்போ அவங்களுக்கு போகிறதுக்கு கூட்டணி கட்சி இருக்காங்கிற கேள்வி இருக்குது. மொத்தமே இவ்வளோ கட்சி தானே இருக்குது, எல்லாமே இங்கே வந்தாச்சு. ஏடிஎம் பக்கம் கூட்டணி பெரிய கட்சிலாம் இல்லை, சின்ன சின்ன கட்சிகள். அவங்க நம்ம பிஜேபி என்டிஏல கொஞ்சம் இருந்தாங்க. அவங்களாம் என்ன அவங்களாம் அவர் அதை கட்சியாக நினைக்கலையே. பாமக மட்டும் கூட்டணி அங்கே வந்திருக்காங்க. கூட்டணி தானே அவரு. நீங்கள் போன தடவை கேட்டிங்கள,
கூட்டணியாக இருந்தனால தான் பாமக இன்னமும் செல்வாக்கால் மந்திரியாக இருந்தாங்கல்ல. ஏகே மூர்த்தி இருந்தப்போ அந்த கட்சி எவ்வளோ செல்வாக்கு, அந்த மாதிரி அந்த பணிகள் இன்னமும் நான் 108 அம்பலம் நான் தான் கொண்டு வந்து சொல்லிட்டு அனுபவமணி. அதனால் அது அமைச்சர்கள் இருக்க ஒரு இதுதான். அதனால் பாமக கூட மறுபரிசீலனை பண்ணலாம், இங்கே வந்துடுறான் அங்கே வந்துடுறான்ட்டு. நான் அடுத்த எலெக்ஷனில் எப்படி பார்லிமெண்ட் இருக்குல்ல, அதுக்கு தான் பார்க்கணும். இல்லாட்டா உள்ளாட்சி தேர்தலில் எப்படி பண்ண போகிறோம். அப்போ அதுலேயுமே இந்த தடவை இப்போ இதிலே கொடுத்தாரு. இதுலேயுமே ஒரு குழப்பம் இருக்கு. உள்ளாட்சி தேர்தல்னா அதை பற்றிலாம் பேசாதீங்க, இதை பற்றி காதர் மொய்தீன் அவர்கள் ரொம்ப தெளிவாக சொல்கிறார். அதை பற்றிலாம் எதையுமே இப்போ பேசல, அதெல்லாம் நாங்கள் யோசிக்கவே இல்லை, இப்போதைக்கு இது மட்டும்தான், இவ்வளவுதான். அது ஒவ்வொரு ஸ்டெப்பாக சொல்கிறாங்க, அவ்வளோதான். ஃபுல் அஜெண்டாவும் சொல்லலையே வெளியே. ஏன்னா இவ்வளோ நாள் பழகிட்டோம், ஸ்டாலின்ட்டு பிரிஞ்சு வரக்கு ஒரு இது இருக்கும் வெளியே. ஃபுல் அஜெண்டா சொல்லலை, ஒவ்வொன்றா கொஞ்சமாக போவாங்க. ஸோ திமுக இப்போ தனித்து விடப்பட்டது, அதான் அவங்களே அறிவிச்சிட்டாங்க. 2 நாளாக தனித்து போட்டின்னு போட்டு மீம்ஸ் போட்டிருக்காங்க. கனிமொழியை ஓப்பனாக சொல்லிட்டாங்க, தனித்து போட்டு நம்ம பலத்தை நிரூபிக்கணும் அப்படின்ட்டு. அவங்க எப்படி அப்ரோச் பண்ண போகிறாங்க, புது மாடலில் எப்படிலாம் வாக்காளர் கவர போகிறாங்களாம் இன்னும் பார்க்கணும். அது ஏன்னா அவங்க எல்லாம் பழைய அவங்க அரசியல் போன 10 வருஷத்தில் அவங்க பண்ணதான் புதுமையாக இருந்துச்சு. கார்ப்பரேட் பாலிடிக்ஸு, இந்த ஸ்ட்ராட்டஜி பிரசாந்த் கிஷோர் கொண்டு வந்தெல்லாம். இப்போ அதையே அடுத்த கட்டத்துக்கு அதுக்கு அவங்களுக்கு தெரியாமல் அடுத்த கட்டத்துக்கு விஜய் போயிட்டார். இப்போ அவங்க பின்தங்கிட்டாங்க அதில். சார் இது உங்களோட இறுதிக்கட்ட பார்வையை எடுத்துக்கிறேன். ராகவன் சார், இப்போ அதிமுகவோட நிலைமை என்ன? திமுக தனித்து விடப்பட்டது, நாங்கள் இப்போ அதிமுக நிலைமையை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா கூட்டணி ஆட்சி தான் இனிமே அப்படின்னு நீங்களும் நினைக்கிறீங்களா? அப்படின்னா இந்த திராவிட கட்சிகள் அந்த நிலைமையை நோக்கி தான் போகணுமா? அது அந்த இடத்துக்கு தள்ளப்பட்டுட்டாங்களா? இனிமே யார் வந்தாலும் கூட்டணி ஆட்சி தான், அது உறுதி. இப்ப தேர்தலுக்கு முன்னாடி தனித்து போட்டியிட தயாரான்னு திமுக கேட்டாங்க. இப்ப தேர்தலுக்கு பிறகு திமுகவே தனித்து விடப்பட்டு விட்டது, அப்படிதான் நினைக்கணும். அதிமுகவை பொறுத்த வரைக்கும் அவர்கள் பாஜகவோட கூட்டணியில் இருந்தாலும் ஒரு அரகுர மனசுல தான் இருக்காங்க. இருந்தாலும் இப்ப அந்த கட்சியிலேயே 2 கோஷ்டியா இருக்கு. ஒன்னு எடப்பாடி தலைமையிலும், இன்னொன்று சி.வி. சண்முகம் தலைமையிலையும். இவங்க மேல நடவடிக்கை எடுக்க போறாங்களா, இல்லை இவர்களை மன்னித்து ஏற்றுக்கொள்ள போறாங்களா என்பது தெரியவில்லை. ஆனால் ஒரு விஷயம் மட்டும் உறுதி, நாளைக்கு இப்ப இந்த தற்போதைய தவிக கூட்டணியில எந்த சிக்கலும் வராது. ஒருவேளை அது மாதிரி ஒரு சூழ்நிலை வந்தால் கண்டிப்பாக அது அதிமுக கண்டிப்பா அவர்களுக்கு பக்கபலமாக இருப்பார்கள் என்றுதான் எனக்கு தோன்றுகிறது. ஓகே, ஒரு புது கோணத்தை சொல்லியிருக்கீங்க. பார்க்கலாம் எப்படி நடக்க போகுது. இன்னும் அமைச்சரவை இன்னும் விரிவாக்கம் செய்யப்பட இருக்கா, எப்போ நடக்கும் அப்படிங்கிறதெல்லாம் பார்ப்போம். கருத்துக்களை பகிர்ந்து கொண்டவர்கள் இருவருக்குமே மிக்க நன்றி.